الحمد لله رب العالمين، الصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد. அன்புள்ள சகோதரர்களே, தொடர்ச்சியாக நாங்கள் பார்த்து வரக்கூடிய இந்த தஃப்சீர் அல் குர்ஆன் விளக்க உரை வகுப்பில் இன்று சூரத்துல் பையினாவுடைய சூரத்துல் பையினா என்றால் தெளிவான அத்தாட்சி என்கின்ற சூரத்தின் 5வது வசனத்தை சுருக்கமாக பார்க்கலாம்னு நினைக்கிறேன். என்ற சகோதரர்களே, இந்த வசனத்தில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சொல்கிறான், வமா உமிரு இல்லா லியஅபுதுல்லாஹ முஹ்லிஸீன லஹுத்தீன் ஹுனஃபா ويقيموا الصلاة ويؤتوا الزكاة وذلك دين القيمة. வமா உமிரு, ஏற்கனவே இந்த அத்தியாயத்தில் யகூதிகளையும் நசாராக்களையும் இணை வைத்தவர்களையும் பற்றி அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சொல்லிக் கொண்டு வருகிறான். இந்த யகூதி நசாராக்கள், யகூதிகள் என்றால் பனு இஸ்ரவேலர்கள். அவருக்கு கொடுக்கப்பட்ட வேதம் தௌராத் வேதம். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய நபியாக அனுப்பப்பட்டார்கள். அதே போல நசாராக்கள் என்பவர்கள் கிறிஸ்தவர்கள். அவர்களுடைய வேதம் இஞ்சில் வேதம். அவர்களுக்கு ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தூதராக அனுப்பப்பட்டார்கள். இவர்களை பற்றி தான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சொல்றான், வமா உமிரு இல்லா லியஅபுதுல்லாஹ். அவர்களுடைய வேதத்திலும் தௌராத், இஞ்சில் என்பன அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவிடத்திலிருந்து அருளப்பட்ட வேதங்கள். இந்த வேதங்களிலும் இல்லா லியஅபுதுல்லாஹ முஹ்லிஸீன லஹுத்தீன ஹுனஃபா, அவங்களுக்கும் அவங்களோட வேதத்தில் சொல்லப்பட்டிருந்தது என்னன்னு சொன்னா, அல்லாஹ்வை தவிர வேறு யாரையும் நீங்கள் வணங்கக்கூடாது, அல்லாஹுக்குத்தான் நீங்கள் அடிமையாக இருக்க வேண்டும். இல்லா லியஅபுதுல்லாஹ், அல்லாஹுக்கு அடிமையாக இருக்க வேண்டும், அல்லாஹ்வை வணங்க வேண்டும். அல்லாஹ்வை தவிர வேறு யாரையும் நாங்கள் வணங்கக்கூடாது. முஹ்லிஸீன, அல்லாஹ்வை வணங்க வேண்டும் என்று அல்லாஹ் சொல்றான். முஹ்லிஸீன, இஹ்லாசுடையவர்களாக அல்லாஹ்வை வணங்க வேண்டும். எந்த ஒரு இபாதத்தாக இருந்தாலும், அல்லாஹ்வை வணங்கக்கூடிய எந்த ஒரு இபாதத்தாக இருந்தாலும் சரி, இபாதத் என்பது அல்லாஹுக்கு அடிமையாக இருப்பது, அல்லாஹ் விரும்பக்கூடிய எல்லா செயல்பாடுகளும் இபாதத்தாகத்தான் மார்க்கத்தில் கணிக்கப்படும். தொழுகை, நோன்பு, ஜக்காத், ஹஜ் மாத்திரம் கிடையாது. நம்ம ஏதாவது ஒரு ஆளுக்கு தர்மம் செய்யறத அல்லாஹ் விரும்புகிறான்டா அது இபாதத். நாம செய்யக்கூடிய எந்த நல்லமல்களாக இருந்தாலும் அதற்கு அல்லாஹ் கூலி தருவான் என்று அறிந்து அல்லாஹ் இந்த செயலை விரும்புவான், அதற்காக நாங்கள் அந்த அமலை செய்தால் அது இபாதத்தான், அதுக்கு நன்மை கிடைக்கிறது. தூங்குவதும் எங்களுடைய எண்ணத்தை பொறுத்து இபாதத்தாக மாறுகிறது. தூங்குகின்ற நேரத்தில் எல்லாம் நமக்கு நன்மை கிடைக்கும், அது ஒரு இபாதத்தாக. டைமுக்கு தூங்கணும், உடம்புக்கு ரெஸ்ட் கொடுக்கணும்ன்றது அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சொல்லியிருக்கிறான். சுபஹ் எழும்புடைய நேரத்தோட ரெண்டு நினைச்சிட்டு நாம ஓத வேண்டிய அஸ்கார்களை எல்லாம் ஓதினோம் என்று சொன்னா அது கூட நமக்கு இபாதத்தாக மாறும், எண்ணத்தை பொறுத்து. எனவே இபாதத்துகள் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு மிக முக்கியமான நிபந்தனைகளில் ஒன்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இங்கே சொல்றான், இல்லா லியஅபுதுல்லாஹ முஹ்லிஸீன். இஹ்லாஸ் இருந்தால் தான் எல்லா இபாதத்தும் ஏற்றுக்கொள்ளப்படும். எந்த இபாதத்தாக இருந்தாலும் சரி, தர்மமாக இருக்கலாம், தொழுகையாக இருக்கலாம், துலவாரம். நம்ம ஒரு எண்ணம் இல்லை, அல்லாஹுக்காக என்ற ஒரு எண்ணம் இல்லாம சும்மா ஒரு பழக்க தோஷத்துல வந்துட்டு போறோம்னு சொன்னா அது ஒரு இபாதத்தாக கணிக்கப்பட மாட்டாது. அதனாலதான் நியத் என்பது ஷுரூத். எல்லா இபாதத்துக்கும் நியத் என்பது ஷர்த். நம்ம இஷாத்தோல வந்திக்கிறோம்டா அல்லாஹ் அக்பர் தக்பீர் கட்டுறதுக்கு முதல் நியத் வைக்கணும். எப்படி நியத் வைக்கணும்? யா அல்லாஹ், இந்த தொழுகை உனக்காகத்தான் இஹ்லாஸ், வேறு யாருக்காகவும் தொழுகல என்ற அந்த நியத் நமக்கு மனசுல வரணும். எனவே அந்த இஹ்லாஸ் இல்லாம செய்யக்கூடிய இபாதத்து ஒன்றுமே ஏற்றுக்கொள்ளப்படாது. அதனாலதான் அவ்வளவு மாத்து சக்கரு பிஹிம் நாரு பிஸலாத்,
நாளை மறுமையில நரகம் 3 சாராரை கொண்டு மூட்டப்படும் என்று சொல்லுவார். ஹதீஸில் சொல்லப்படுகிறது. அதுல அல் குர்ஆனை படிச்சு ஓதி கற்றுக் கொடுத்தவர், அதே போன்று தர்மம் செய்தவர், அல்லாஹ்வுடைய பாதையில் ஜிஹாத் செய்தவர், இவர்களை கொண்டுதான் நரகம் இன்னும் கொழுந்து விட்டு எறியக்கூடிய அளவுக்கு மூட்டப்படும். காரணம் என்னன்னா, அவங்க இபாதத் செஞ்சாங்க, தர்மம் செஞ்சாங்க, அல்லாஹ்வுடைய பாதையில் ஜிஹாத் செஞ்சாங்க, மார்க்கத்தை சொல்லி கொடுத்தாங்க, அல் குர்ஆன் படிச்சாங்க. ஆனா அல்லாஹுக்காக வந்து இருக்கல. இப்ப நம்முடைய இபாதத்துகள் எல்லாம் அல்லாஹுக்காக தான் இருக்கும் பெரும்பாலும். ஆனா அதுக்குள்ள நம்முடைய இபாதத்தை அல்லாஹுக்காக அல்லாம செய்யக்கூடிய அளவுக்கு ஷைத்தான் வந்து நுழைஞ்சிருவார். இதுலதான் நாம கவனம் அறிக்கணும். சில நேரம் நமக்கு பெருமை வரலாம், நாம செஞ்ச ஒரு குரு வரலாம், ஒரு பெருமை கட்டி மத்தாக்களை விட நம்ம முன்னுக்கு நிற்கிறோம்ன்ற ஒரு வகையான இருமாப்பு, நான் தான் செஞ்சன்றத பப்ளிக் எல்லா இடத்துலையும் சொல்லி தர்றது, இதுகளெல்லாம் இஹ்லாஸே இல்லாமல் ஆகி. அப்ப நம்ம அல்லாஹ்க்காக செய்யலேன்னு அர்த்தம். அப்ப என்னத்துக்காக செஞ்சிருக்கிற மனுஷன்னா, நம்மள அகல் பேசணும், அது நம்ம நினைக்கிறே இல்லை, நம்மள அகல் நிறைய பேசணும் அதெல்லாம் நினைக்கிறே இல்லை, அது மனசுல உருவாகும். இந்த இஹ்லாஸ் இந்த அல்லது இந்த மாதிரியான உணர்வு வந்துட்டுன்னு சொன்னா அது மோஸ்ட் நம்மளோட இபாதத் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு நாளை மறுமையில அது நமக்கு எதிராகவே அது வந்து செய்யும். அதை விட செய்யாம இருக்கலாம். அலி இப்னு ஹுசைன் இப்னு அலி ஸைனுல் ஆபிதீன் அவரை பத்தி ஒரு சம்பவம் சொல்லுவாங்க. அவர் எந்த அளவுக்கு இஹ்லாஸாக இருந்தாருன்னு சொல்லி. அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்களோட பேரன், ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு மகன். அவர் இருந்த காலத்துல ஒரு ஒரு அந்த ஏரியா எங்கிலும் ஏழைகள்ல வீட்டுல குறிப்பிட்ட டைம்ல அந்த தட்டுற சத்தம் கேட்கும். அவங்க வெளியே வந்து பார்த்தாங்கன்னு சொன்னா ஒரு பார்சல் இருக்கும் அவங்க வீட்டுல, ஒரு பேக். ஆனா அது யாரு வச்சேன்னு தெரியாது. இப்படி அது அந்த குறிப்பிட்ட அந்த காலம் ஃபுல்லா அப்படியே போய்க்கிறீங்க. நான் எல்லாருக்கும் தெரியும் ஊர்ல ஏழைகளுக்கு இப்படி நடக்குதுன்னு, நான் யாருன்னு தெரியா. பிறகு அந்த ஊர்ல ஒரு ஆள் மௌத்தாகிறார். மௌத்தாகி இனத்துக்கு பிறகு அந்த அந்த பார்சல் இருக்கிறது, தட்டுற சத்தம் எல்லாம் இல்லை. அதே போல அதுல வச்சுத்தான் ஆக்கள் கண்டுபிடிச்சாங்க, இவர் தான் அந்த பார்சலை வச்சு தெரிஞ்சுக்கிறார், அந்த பேக்கை கொண்டு தெரிஞ்சுக்கிறார். அவங்கள குளிப்பாட்டினார்கள் எழுதி வச்சுக்கிறாங்க. அவர் அந்த தோல்ல அந்த பேக்கை சுமந்து சென்ற அந்த தோல்ல அந்த வெள்ளை அடையாளம் இருந்ததுன்னு சொல்லி. அதே போல சஹாபாக்கள் எல்லாம் சலஃபு சாலிஹீன்களும் பள்ளிவாசல் இருப்பாங்க, குர்ஆன் ஓதிட்டு இருப்பாங்க, இபாதத் செஞ்சுட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு குர்ஆன் ஓதுக்குள்ள அழுக வரும், அழுதுட்டு இருப்பாங்க. யாராவது அவங்களுக்கு பக்கத்துல வந்தா சந்திக்கிறதுக்கோ இல்லாட்டி பள்ளிவாசலுக்கு இன்னொரு ஆள் வந்தா குர்ஆனை மூடி வச்சு போட்டு மஹாத சுகாம் கடன் தடுமலை கிடக்குன்னு சொல்லி அப்படி மோத துறைச்சிக்கு அப்படி அந்த நாள் குர்ஆனை ஓதி அழுகிறன்றதை காட்டிக்காம இருக்கிறதுக்காக. என்னன்னா அதுல நன்மை பெய்திருமென்று பயம். பைனல் ஹௌஃபி வர் ரஜா, நம்ம இபாதத் அப்படிதான் இருக்கும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவங்களும் பள்ளிவாசல கட்டி போட்டு கபூர்ல கட்டி அதான் சொன்னாங்க, ரப்பனா தகப்பல் மின்னா, யா அல்லாஹ் இதை ஏற்றுக்கொள்ளுங்க. என்ன பயம் ஏற்றுக்கொள்ளாம கூட பட்டுருமோ, மோஸ்தி வந்திருக்குமோ அப்படின்னு சொல்லி. இப்ப நாம செய்யறதே கொஞ்சம் கொஞ்சம் அமல்கள்ல அதுலேயும் மத்தாக்கள் பார்க்கணும், நம்மளோட பேர் வரணும். ஏதாவது இந்த பள்ளிவாசல் டெவலப்மெண்ட் பண்ணின ஒரு டீம் இருக்கு, ஏதாவது ஒரு ரிப்போர்ட் ஒன்று அடிக்கக்குள்ள ஒரு ஆள பேர் விடுபட்டுரும், என்ன நடக்கும் கற்பனை பண்ணி பாருங்க. அது எந்த பேர் வரல. அப்ப அந்த பேர் வரல என்றது அவருக்கு ஒரு பெரிய ஒரு இஷ்யூ ஆகுதுன்னு சொன்னா அவர் என்னத்துக்காக அந்த இபாதத்தை செஞ்சிருக்கிறார். நாம ஒரு நல்ல விஷயத்த நம்மளோட குடும்பத்துக்குள்ள செய்யறோம், ஒரு கதை வரக்குள்ள நம்மளோட பேர் வரல, நம்ம அதுக்கு சண்டைக்கு போறோம்னா என்ன அர்த்தம்னா நாம இஹ்லாஸோட செய்யல, அல்லாவுக்காக செய்யல. அல்லாவுக்காக செஞ்சா யாரும் கதை காட்டி நமக்கு பிரச்சனையும் இல்லை. அந்த அல்லாவுக்காக உணர்வு வந்த நம்ம குடும்பத்துல ஒரு ஆளுக்கு உதவி செய்யறோம், இல்லாட்டி யாருக்காவது படிப்புக்கு உதவி செய்யறோம், இல்லாட்டி நம்ம மார்க்கத்துக்காக நம்ம கடுமையான தியாகம் செய்யறோம். இப்ப இது அல்லாவுக்காக செஞ்சிருக்கிற நேரத்துல அது நல்ல ஆழமாக மனசுல பதியமாக இருந்தா நம்மளை பத்தி பேசாட்டியும் நம்மளுக்கு கவலை இல்லை, அது சந்தோஷம் நம்ம இருக்கு. அதனாலதான் சலஃபு சாலிஹீன்கள் எல்லாம் அவங்க மௌத்தானத்துக்கு பிறகுதான் அவங்க செஞ்சது வெளியே வந்து, அவங்க இருக்கக்குள்ள சம்பந்தம் செய்ய சொல்லவும் இல்லை, அவங்க அதை பப்ளிக் பண்ணவும் இல்லை. அது இன்றைக்கு சின்ன ஒரு இபாதத் செஞ்சாலும் நம்ம வெளியே போடுறோம், ஒரு தர்மம் செஞ்சாலும் வெளியே காட்டுறோம். நம்ம பேசாட்டியும்
நான் பெருமைக்காக செய்கிறேன் சொல்லாட்டியும் அந்த உணர்வுகள் அதை தான் சொல்லுது. ஹஜ்ஜுக்கு போனாலும் அங்கே தவாப் செய்யக்குள்ளேயும் போட்டோதான், ஹஜ்ருல் அஸ்வதுக்கு முத்தம் கொடுக்கக்குள்ளேயும் போட்டோதான், எல்லா போட்டோம் செய்கிற இபாதத்தெல்லாம் வெளியே வந்துருக்கு. அப்போ அதில் நன்மை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு குறவு. எனவே எந்த இபாதத்தாக இருந்தாலும் நாம படைக்கப்பட்டதே இபாதத் செய்யறத. வமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅ்புதுன். வமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ், மனிதர்களையும் ஜின்களையும் நான் படைத்தது எனக்கு அடிமையாக இருங்க. அடிமையாக இருக்கிறது என்னன்னு சொன்னா நம்மட சுய விருப்பு வெறுப்புகளை தாண்டி அவரை கட்டுப்படணும். நம்மட வைஃப் விஷயத்தையே நம்ம அப்படிதான் இருக்கோம். நம்ம ஒரு இடத்த போக விரும்புகிறோம், வைஃபுக்கு விருப்பம் இல்லை, இருந்தாலும் நமக்கு வரத்தாமான்னு கூப்பிட்டா. வைஃபுக்கு விருப்பம் இல்லாத கறி நம்மளுக்கு நல்ல டேஸ்டான கறி நாம வாங்கித்தான் மாறும், அதை ஆக்கி தர சொல்லி. நம்மளுக்கு விருப்பம் இல்லாட்டி மெனக்காக நீ ஆக்கி தரத்தான் பண்ணணும். இது சாதாரணமாக நம்மளை கண்ட்ரோலுக்கு இருக்கிற வைஃபுக்கே நாம் அப்படி யோசிக்கிறோம்டா, அல்லாவுக்கு நாம அடிமையா இருக்கிறோம் என்று வரக்குள்ள எப்படி நம்ம விரும்புகிற ஸ்டைலில் வாழ்றது? அல்லாவுக்கு தான் அடிமையாக அல்லாஹ் வட்டி எடுக்க விரும்புறான் இல்லைன்னா நம்ம செய்யக்கூடாது. தொழுகிறத விரும்புறான்னா நம்ம தொழணும். இந்த விருப்பு வெறுப்பை எல்லாம் தாண்டி இந்த உலகத்துல வாழ்றமாக இருந்தா அதுக்குரிய தண்டனை அல்லாஹ் சொல்றான், ஹாலிதீன ஃபீஹா, நரகத்துல நிரந்தரமாக தங்கி இருப்பார்கள். ஏன்னா அவனுக்கு அடிமையா இருந்தவன் அவனுக்கு கட்டுப்படலாட்டி அது அதுக்குள்ள. அப்ப இபாதத்தில் ஏற்றுக்கொள்ளப்படுறதாக இருந்தா முதலாவது நிபந்தனை இஹ்லாஸ் இருக்கணும். இஹ்லாஸ் இல்லாத இபாதத்துகள் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. அது மறுமையில் நிராகரிக்கப்படும். அது பஞ்சுகளை போன்று பறக்க விடப்படும் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. முஹ்லிஸீன லஹுத்தீன ஹுனஃபா, அல்லாஹ்வை வணங்குகின்ற அதே நேரம் வேற எந்த ஒரு மோசடி வரக்கூடாது, அல்லது வேறு கடவுள்களை வணங்கக்கூடாது, மார்க்கத்தை விட்டு நாங்க பிசகக்கூடாது. அப்ப இது ரெண்டாவது நிபந்தனை. முதலாவது நிபந்தனை நம்முடைய இபாதத், நம்முடைய தொழுகை உதாரணம் ஏற்றுக்கொள்ளப்படுறதா அல்லாவுக்காக நம்ம வந்திருக்கணும். கூட்டாளி கூப்பிட்டாரன்றதுக்காக வந்தா அது ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. என்னத்தையாவது நினைச்சுக்குவாங்கன்னு சொல்லி நாம செஞ்சோம்னா அது ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. அல்லாவுக்காக இந்த இஹ்லாஸா உணர்வு இருக்கணும். இது முதலாவது. முஹ்லிஸீன லஹுத்தீன ஹுனஃபா, மார்க்கம் சொன்ன அடிப்படையில் நம்முடைய இபாதத் இருக்கும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அடிப்படையில் இருக்கணும். அது இல்லாட்டியும் நம்முடைய இபாதத் ஏற்றுக்கொள்ளப்படாது. உதாரணம், ஒரு ஆள் தொழுவாரார், இஹ்லாஸோட தான் வரும், 100 வீதம் இஹ்லாஸோட தான் வரும். ஆனா தொழுறாரு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்த முறையில தொழல், வேற முறையில தொழுறாரு, பிழையான முறையில தொழுறாரு, பிழையான முறையில ஹஜ் செய்யறாரு, பிழையான முறையில நோன்பு செய்யறாரு, நோன்பு நோக்குறாருன்னா அந்த இபாதத் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. அப்ப இந்த இதுல நம்ம சுருக்கமா விளங்கிக் கொள்ள வேண்டியது, நம்முடைய இபாதத் ஏற்றுக்கொள்ளப்படுறதாக இருந்தா 2 நிபந்தனை இருக்கு. அதுல முதலாவது நிபந்தனை, எல்லா இபாதத்துகள்லையும் நியத்து வச்சுக்கணும். அல்லாஹ் இது உனக்காகத்தான் செய்யறேன், உனக்காகத்தான் இந்த தர்மத்தை செய்யறேன், உனக்காகத்தான் பள்ளிக்கு வரேன், உனக்காகத்தான் எல்லா இபாதத்திலையும் நம்ம நியத்து வச்சுக்கணும். இது அல்லாஹ் இஹ்லாஸை நம்மளே கொண்டு வரும், மோசடி வந்துடக்கூடாது. ரெண்டாவது, நாம செய்யற இபாதத் மார்க்க வரையறைக்குள்ளதான் இருக்கிற ரசூலுல்லாஹ் சொன்ன மாதிரி தானே செய்யறோம் என்றதையும் நாம கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். சஹீஹான ஹதீஸ் இருக்குதா, ரசூலுல்லாஹ் அப்படித்தானே செஞ்சாங்க, திருமணமா இருக்கலாம், தொழுகையா இருக்கலாம், கொடுக்கல் வாங்கலாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் நம்ம அல்லாஹ் சொன்ன அடிப்படை, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அடிப்படையில இருந்துடணும். இது ரெண்டாவது விஷயம். அதை சொல்லிப்பட்டு சொல்றான், இப்படி அறிக்கிறவங்க, அல்லாஹ்வுக்கு இஹ்லாஸா செய்யறவங்க, வேற கடவுள்களை வணங்காம, மார்க்கத்தை விட்டு தாண்டாம, மார்க்க அடிப்படையில நின்று இபாதத்தை இவங்க செஞ்சாங்கன்னு சொன்னா அவங்களுக்கு இன்னும் சில பண்புகள் இருக்கு. முதலாவது பண்பு, தொழுகையை நிலைநாட்டுவார்கள். தொழுவார்கள் அல்ல, யுஸல்லூன தொழுவார்கள். இது யுகீமூன ஸலா, தொழுகையை நிலைநாட்டுவார்கள் என்றா டைமுக்கு தொழுவாங்க. தொழுகையில பொடுபோக்குத்தனம் வரமாட்டாது. லேட்டாகி தொழுவோம்னு நினைக்க மாட்டாங்க. இப்பதானே வாங்க சொல்லிருக்கீன்னு நினைக்க மாட்டாங்க. ஒரு வக்த தொழுதாங்கன்னா அடுத்த தொழுகைக்கு ஆர்வத்தோட இருப்பாங்க. தொழுகையை மிஸ் பண்ண மாட்டாங்க. பயணத்திலையும் தொழுவாங்க, ஊர்ல இருந்தாலும் தொழுவாங்க, சுகம் இல்லாட்டியும் தொழுவாங்க, வயது முதிர்ந்தாலும் தொழுவாங்க, ஹாஸ்பிட்டல் இருந்தாலும் தொழுவாங்க. அப்ப தொழுகையை ஆர்வத்தோடையும் பயத்தோடையும் பக்தியோடையும் உள்ளட்சத்தோடையும் தொழுகையை நிறைவேற்றுவார்கள். வயுத்து ஜகாத், ஜகாத்தையும் கொடுப்பார்கள். அர்கானுல் இஸ்லாம் கலிமா, தொழுகை, நோன்பு, ஜகாத் வச்சு. ஆனா இதுல ஜகாத்தும் தொழுகை தான் விடப்பட்டிருக்கு. பொதுவா நிறைய நீங்க பாத்தீங்கன்னா குர்ஆன்ல ஜகாத்தும்
தொழுகையும் சேர்த்து சேர்த்து சொல்லப்படும். இங்கேயும் அல்லாஹ் என்ன சொல்றான்னா தொழுகை நிலைநாட்டு வரையில் ஜக்காத்து கொடுப்பாங்க. ஏன்னா ரெண்டு விஷயம், தொழுகையையும் அதை இங்கே ஜக்காத்தையும் சேர்த்து சொல்லப்படுறதுக்கு தப்சீர் உலமாக்கள் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, தொழுகை என்பது அல்லாஹ்வோட சம்பந்தப்பட்டது. அப்ப மூமின்கள் அல்லாஹ்வை வணங்கக்கூடியவர்கள் அல்லாஹ்வோட விஷயத்துல கவனம் அளிப்பாங்க. அல்லாஹ்வோட விஷயத்துல இபாதத்துகள்ல நம்ம சொன்னமே அல்லாஹ்வுக்கு அடிமையா இருக்கணும், இபாதத்தை அல்லாஹ்வுக்காக செய்யணும்னா அந்த இபாதத்துகள்ல மிக 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 முக்கியமான தொழுகை தான். அதனால இங்க தொழுகை நிறைவு கூடப்பட்டிருக்கிறது. இது அல்லாஹ்வோட சம்பந்தப்பட்டது. வயோத்து ஜகாத் அல்லாஹ்வோட விஷயத்தை முடிச்சிட்டோம்னா அடுத்த கட்டம் மனுஷன் விஷயத்தை பார்க்கணும். இப்ப அல்லாஹ்வோட விஷயத்தை மட்டும் பார்த்து சரி வராது. தொழுகிறோம், நோன்பு பிடிக்கிறோம், இப்படி அல்லாஹ்வோட சம்பந்தப்பட்ட எல்லா விஷயத்திலும் நம்ம பக்காவா இருக்கிறோம். ஆனா மனுஷன் விஷயத்துல மோசமா இருக்கும். முன்சபையில் தொழுகம் எல்லாம் நல்ல இபாதத் எல்லாம். ஆனா பக்கத்து வீட்டாங்க பிரச்சனை, ஆபீஸ்ல பிரச்சனை, நம்மளால 4 பேர் மனசு நொந்து போறான், நம்மளால 4 பேருக்கு பிடிக்காது, எந்நேரம் நாம ஏசுறோம், பிசினஸ்ல மோசடி செய்யறோம். இப்படி மனுஷனோட பழகுற விஷயத்துல நாம மோசமா இருக்கிறோம். கடன் வாங்கினா கொடுக்க மாட்டோம், இல்லாட்டி குடும்பங்களுக்குள்ள பிரிவினை ஏற்படுத்துறோம், அல்லது ஏழைகளை கவனிக்கிறோம் இல்லை, குடும்பத்தில் உள்ளவர்களை கவனிக்கிறோம் இல்லை. இப்படி மனுஷனோட சம்பந்தப்பட்ட விஷயத்துல அவன் ஃபெயில். அப்ப அல்லாஹ்வுக்கு அடிமையாக இருந்து இபாதத் செய்யக்கூடியவங்க அல்லாஹ்வோட விஷயத்தில் உள்ள விஷயங்களையும் அல்லாஹ்வோட சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் பக்காவா இருக்கிற அதே நேரம் ஜகாத் மனிதனோட உள்ள விஷயங்களையும் அவங்க சரியாக இருப்பாங்க. இந்த ரெண்டுல ஒரு சைட் ஃபெயில் ஆனாலும் நம்ம ஃபெயில் தான். ரெண்டும் சரியா இருக்கணும். இபாதத் எல்லாத்தையும் எல்லா இபாதத்தையும் தான் சொல்லுது. மனுஷனோட நீங்க உள்ள உறவுகளை பலப்படுத்துறதான் தொழுகை கூட. தொழுகையில நாங்க சஃப்ல நிக்கிறது கூட நம்ம உள்ளத்தை பலப்படுத்தி உள்ள சகோதரனுக்கு இடையில நல்ல அந்த ஒரு சகோதரத்துவ உறவை ஏற்படுத்துறதுக்கு தொழுகை மிக முக்கியமான விஷயம். இப்ப எல்லா இபாதத்தும் அதை சொல்லுது. அதனாலதான் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சிக்கு வந்த உடனே முதலாவது ஜகாத் கொடுக்க மறுத்தார்கள், யுத்தமே செஞ்சாங்க. தொழுகையே அல்லாஹ்வோட உள்ள நெருக்கம் இருக்கின்ற அதே நேரம் மனிதனோட உள்ள நெருக்கமும் சரியா இருக்கணும்ன்றதுனால வதாலிக்க தீனுல் கையுமா, இதுதான் நேரான மார்க்கமாகும். அதாவது அல்லாஹ்வை நாம இபாதத்தை நிறைவேற்றிட்டோம்டா, அதுக்கு பிறகு தொழுகை நிறைவேற்றிட்டோம்டா, அதே பிறகு மனுஷனோட உள்ள விஷயங்களை நாம சரியாகிட்டோம்டா, அல்லாஹ்வோட உள்ள தொடர்பும் சரியாயிட்டு மனுஷனோட உள்ள தொடர்பும் சரியாயிட்டோன்னு சொன்னா வதாலிக்க தீனுல் கையுமா, இதுதான் சரியான நேரான ஸ்ட்ராங்கான மார்க்கம். இதுதான் ஸ்ட்ராங்கான விஷயம் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு என்றால் சிந்திக்கிறார். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, எங்களுடைய இபாதத்தை ஏற்றுக்கொள்ளப்படும் ஒன்றுமென்றால் இஹ்லாஸ் இருக்கணும். அடுத்தது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டல்ல இருக்கணும். இந்த அடிப்படையில நாம் அல்லாஹ்வோடு உள்ள தொடர்பை சரியாக்கிட்டோம்னா அடுத்தது மனிதனோடு நாங்கள் பழகுகின்ற நேரத்தில் நல்ல முறையில் நடந்து கொண்டோம் என்று சொன்னா இது ரெண்டு பகுதி, இந்த 2 பகுதியும் சேர்ந்துச்சுன்னு சொன்னா வதாலிக தீனுல் கையுமா, இவர் மார்க்கத்துல முதலாவது லெவல்ல இருக்கிறார் என்பது அர்த்தமாகும். அல்லாஹ்வோட பகுதியில நல்ல அறிக்கம், மனுஷன் பகுதியில மோசம், மனுஷன் பகுதியில நல்ல அறிக்கம், அல்லாஹ்வோட பகுதியில மோசம் என்றா அவர் தீனுல் கையுமாவிலே இல்லை, நேரான ஸ்ட்ராங்கான மார்க்கத்தில் இல்லை என்பது அர்த்தமாகும். எல்லாமே அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நாம் எப்படி அல்லாஹ்வோடு தொடர்பை வைத்துக் கொண்டிருக்கிறோமோ நல்ல முறையில், அதே போன்று மனிதனுடையும் நல்ல முறையில் எங்களுடைய தொடர்புகளை வைத்து ஒரு ஸ்ட்ராங்கான முழுமையான மூமினாக முஸ்லிமாக மாறுவதற்கு என் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.